தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஆர் சூடாமணி அம்மையார் அவர்களுடைய 10,000 ரூபாய் பட்டுப்புடவை என்ற கதையினை வாசித்து கேட்கலாம். மௌனம் உரைக்க ஆரம்பித்தது. மேனேஜர் உங்களை வர சொன்னாரு என்று பியூன் வந்து சொன்னபோது கூட வித்தியாசமாகப்படவில்லை. ஆனால் கையில் பேட், பால் பாயிண்ட் சகிதம் அவள் வந்து 10 நிமிடங்களாய் எதிரே உட்கார்ந்திருந்தும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கோத்த கைவிரல்களை மோவாய்க்கடியில் அண்டை கொடுத்து வசதியாய் சுழல் நாற்காலியில் சாய்ந்து லேசாக அசைந்தபடி கார்த்திகேயன் புன்னகையோடு அவளையே பார்த்தவாறு அமர்ந்திருந்த நிலையில் மௌனம் அர்த்தம் பெறலாயிற்று. டிக்டேஷன் ஆரம்பிக்கலையா சார் என்றாள் பானு. மௌனத்தில் கல் எறிந்ததே ஒரு சிறு ஆறுதல். ஓ, கட்டாயம். அப்போ ஆரம்பிச்சுக்கிறீங்களா? பால் பாயிண்டை நிமிர்த்தி கொண்டாள். அதான் எப்படி ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். மேனேஜர் புன்னகையை அகலமாக்கினார். நாடு தழுவிய நிதி நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தில் மேலாளர். 50 நெருங்கும் வயது. 50 என்பது கதைகளில்தான் கிழத்தனமே தவிர நிஜ வாழ்க்கையில், அதுவும் ஒரு ஆணுக்கு, அதுவும் வளமான வாழ்வு நிலையில் சூட்டும் டையுமாக காட்சி தரும் வாட்டசாட்டமான அதிகாரிக்கு இளமையின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பார்வை அவள் உடலை துளைத்தது. அப்போது இன்னைக்கு யோசிச்சுட்டு நாளைக்கு டிக்டேட் செய்கிறீங்களா? நோ மிஸ் பானு, இன்றைக்கே முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பானு ஒரு லேசான கலவரத்தை உணர்ந்தாள். அதற்கு இடம் கொடுப்பது ஆபத்து என்று உள்ளுணர்வு எச்சரித்தது. எளிய அடக்கமான அலங்காரத்திலும் அவள் முகத்தின் ஒளியோ உடலமைப்பின் நேர்த்தியோ குறைவுபடவில்லை. 28 வயது பெண்மையின் அழகு வியந்து போற்றலாம் அல்லது இச்சித்து இழிக்கலாம். கார்த்திகேயன் 2ஆம் ரகம். இந்த காரணத்தினாலேதான் இவளுக்கு முன் இருந்த ஸ்டெனோ வேலையை விட்டு போய்விட்டாள். இயல்பாக நடப்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திற்கு சரி. ஆஃபீஸுக்கு கொடுக்க வேண்டிய ஏதேனும் சர்க்குலரா சார்? இல்லை. லோன் கொடுக்குற ஏதேனும் புது கம்பெனிக்கா? உன் கம்பெனிக்கு. சாரி, உங்கள் கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சார், என் மனைவியால் எனக்கு கம்பெனி கொடுக்க முடியறதில்ல. அதான் ப்ராப்ளம். நிரந்தர நோயாளி. நான் ஒன்றும் ஆசைகள் சத்த கிழவன் இல்லை. என் கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க பானு. நான் போயிட்டு நாளைக்கு வரேன் சார். அவள் எழுந்திருக்க முனைந்தாள். இருங்க, சாரி மேலே கட்டெரும்பு ஊறுது. எப்போது எழுந்தார், எப்போது அணுகினார்? இமை நேரத்தில் அவள் நாற்காலியின் அருகில் நின்றிருந்தார். அவள் தோள் புடவை மேலு இல்லாத ஒரு கட்டெரும்பை தட்டிவிட்டார். கை தோள் மீதே நிலைத்தது. அவள் நெஞ்சில் பயம் பரவியது. ஏசி அறைக்குள் வேர்வை சுட்டது. மறுகணம் கோபம் மேலில அடக்கி கொண்டாள். இப்போது பயமோ கோபமோ பயன் தராது. நிதானம் தேவை. இந்த அறையில் இருந்து வெளியேற வேண்டும். எறும்பு போயிடுச்சு சார். தோலை மெல்ல நெளித்து விடுவித்து கொண்டு எழுந்து நின்றாள். கைத்தறி சேலை தானே இது? புடவையின் தன்மையை சோதிப்பது போல் மீண்டும் தோல் மேல் கை போட்டார். ஆமாம். அவள் நாசூக்காய் விலகி கொண்டாள். நாளைக்கு நிதானமாக லெட்டர் டிக்டேஷன் வச்சுக்கலாமா? எனக்கு வீட்டுக்கு போனால் தேவலை, தலை நோகுது. கேன்டீன்லேருந்து காஃபி கொண்டு வர சொல்கிறேன், உட்காரு. அதெல்லாம் வேணாம் சார், லேட்டானால் அம்மா கவலைப்படுவாங்க. நீ எப்போவோ கைத்தறி, சிந்தட்டிக், காட்டன் இப்படி தான் உடுத்துற இல்லை? பட்டுப்புடவை பிடிக்காதா உனக்கு? உடம்பெல்லாம் ஜருக போட்டு பட்டு சேலை 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். நான் சொல்கிற ஹோட்டலுக்கு நாளைக்கு சாயங்காலம் வா. ராத்திரிக்கு ரூம் போட்டு வைக்கிறேன். 10,000 ரூபாய் பட்டுப்புடவை தயாராக இருக்கும். அறைய துடித்த கையை விரல்களை மடக்கி குவித்து சிரமத்துடன் பானு அடக்கி கொண்டாள். நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கும் சபார்டினேட். அந்த நிலையை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறது நியாயமா சார்? நான் உங்கள் மக மாதிரின்னு சினிமா ஹீரோயின் ஆட்டம் சொல்ல போறியா? கார்த்திகேயன் கருப்பு வெள்ளை முடி குழுங்க சிரித்தார். இல்லை, ஒரு மனுஷன் தான் மகக்கிட்ட மட்டும்தான் ஒழுக்கமாக நடந்துக்கணும்னு நான் நினைக்கல. அட, நல்லா பேசுகிறியே. உன்னோட நான் பேசவும் முடியுங்கிறது சந்தோஷமாக இருக்கு. என்ன பதில் சொல்கிற இப்போ நீ எனக்கு? பானுவின் உதடுகள் துடித்தன. கோபத்திலும் அவமானத்திலும் உடம்பு எரிந்தது. இது எனக்கு மட்டும் நிகழவில்லை. வேலைக்கு போகும் பல பெண்கள் இன்று சந்திக்க நேரும் பிரச்சனை இது என்ற நினைப்பில் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். என்ன பதில் சொல்கிற பானு? நான் மறுத்தாள். இப்போத்தானே புத்திசாலின்னு நினச்சேன். நீ மாதம் பிடித்தங்கள் போக வீட்டுக்கு கொண்டு போகிறியே 3,000 ரூபாய். அதை இழக்கிறது உன் குடும்பத்துக்கு கட்டுப்படியாகுமா? உன் குடும்ப நிலை எனக்கு தெரியும். என்ன சொல்கிற பானு? செயலற்ற ஆத்திரம் உள்ளே கனல
அமைதியை வெளிக்காட்டி பேசினாள். இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த 3 நாள் எனக்கு லீவ் கொடுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு வரபோது பதில் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் 2 ஆண்கள், ஒன்று அப்பா, இன்னொன்று அவள். திருவல்லிக்கேணி சந்து ஒன்றின் வாசல் திண்ணையும் தெருவிலிருந்து நேரே கொல்லைப்புற கிணறு வரை தெரிகிற நடைவழியுமாய் பழங்கால வீடு. அப்பா ஓய்வு பெற்ற நகராட்சி அலுவலக குமாஸ்தா. அம்மா தந்தை வழி பாட்டி பானு, மனநிலை பேதலித்த தங்கை சரசி. அப்பா ஒருவரின் ஓய்வூதியத்தில் இந்த குடும்பத்தை தாங்க முடியுமா? அப்புறம் வீட்டு வாடகை, மின் கட்டணம், நோய் நொடி வந்தால் மருந்து. இவள் கொண்டு வரும் 3000 ரூபாய் இந்த தேவை கடலில் ஒரு துளிதான் என்றாலும் விட முடியாத துளி. கார்த்திகேயனின் கணிப்பு தவறில்லை. கார்த்திகேயனை நினைக்கும் போதே ரத்தம் கொதித்தது. அன்று வீடு திரும்பியதும் பெற்றோரிடம் விஷயத்தை கொட்டி தீர்த்தாள். கோபக் குமுறல் அழுகையாய் பீரிட்டது. பெற்றோருக்கு அதிர்ச்சி, ஆத்திரம். அட பாவி, உருப்படுவானா? நீ இனிமே அவன்கிட்ட வேலை பார்க்க வேணாண்டி பானு. ஒரு பொண்ணோட மானத்துக்கு உழவைக்க பார்க்குறானே பாவி என்று அம்மா அவளை அணைத்து கொண்டு படபடத்தாள். ஆமாம், இவனை நம்பிட்டா பிறந்தோம், வேற வேலை தேடிக்கலாம். நீ நாளைக்கே ராஜினாமா லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிடுமா பானு, பொறுக்கி பய என்றார் அப்பா. பெற்றோரின் வார்த்தைகள் புண்ணுக்கு மருந்தாக அரவணைத்தன. வேலையை விடுவது அத்தனை சுலபமில்லை என்று உணர்ந்தாலும் வேலை பெண் விடுதலையின் ஒரு வெளிப்பாடல்லவா? ஆணுக்கு பெண் சமம் என்று குறிக்கும் முன்னேற்றம் அல்லவா? அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த முன்னேற்றம் நம் நாட்டில் முறையாக உருப்பெறவில்லை என்று பானு நினைத்து கொண்டாள். அஸ்திவாரத்தை பலப்படுத்தாமல் கோபுரம் எழுப்ப முனைவதன் விளைவோ என்று யோசித்தாள். பெண் உனக்கு சமமான இன்னொரு மனித பிறவி என்ற கருத்தை ஆணுக்கு ஆரம்பம் முதலேயே உருவேற்றாததால் பெண் உத்தியோகம் என்பதை பல ஆண்கள் இயற்கையாக பார்க்கவே தெரிந்து கொள்ளவில்லை என்று அவளுக்கு தோன்றியது. சராசரி ஆணின் உள் மனதில் படிதாண்டா பத்தினி பிம்பமே இன்னும் நிலைத்திருப்பதால் படி தாண்டி வெளியே போய் வேலை பார்ப்பவளை மலிவு சரக்காய் எண்ணி விடுகிறான் ஆண். ஒரு பட்டுப்புடவையை காட்டினால் வந்து விடுவாள் என்று கணித்து விடுகிறார்கள் கார்த்திகேயன் போன்றோர். இரவு முழுவதும் தூக்கமில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? வேலையை விட்டுவிடலாமா? அது கோழைத்தனம் இல்லையா? ஆனால் இணங்காவிட்டாலும் வேலை போய்விடும். மேலிடத்தில் புகார் செய்யலாம். கடைசியில் நியாயம் கிடைப்பதாகவே வைத்து கொண்டாலும் அதுவரை குடும்பம் தாக்குப்பிடிக்க முடியுமா? தலையை வலித்தது. திரும்பி படுத்தாள். பக்கத்தில் சரசு உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை விட 4 வயது இளையவள். வெறுமையான முகம், உள்ளேயும் அதுவே. கண்கள் பணிக்க பானு அவள் தோலை அணைத்தபடி விடியற்காலைக்கு மேல் சிறிது நேரம் கண்ணயர்ந்தாள். மறுநாள் மாலைக்குள் பெற்றோரின் குரல் மாறிவிட்டது. வேலை வேணான்னு எழுதி போட்டுட்டியாடி பானு என்ற அம்மாவின் கேள்வியில் சிறு கவலை தெரிந்தது. இன்னும் இல்லைம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, நாளை கூட எழுதிக்கலாம். அப்பா குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார். அம்மாவிடம் பேசினார். அந்த மேனேஜர் பண்ணது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த நாளில் பெண்கள் வேலை பார்க்க வெளியே போய் ஆணும் பெண்ணும் அந்த மேனேஜர் பண்ணுறது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த நாளில் பெண்கள் வேலை பார்க்க வெளியே போய் ஆணும் பெண்ணும் கலந்து பழகிற ஒரு சமுதாயத்தில் இதெல்லாம் ஓரளவு எதிர்பார்க்கக்கூடிய வேண்டியது தான். அது சரி, ஆனாலும் ஒன்று யோசிச்சு பாரேன். இவன் அந்த ரூமில் தனியாக இருந்திருக்கிறா. அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமே, ஆனால் பண்ணலை. அதனால் முழுக்க பொல்லாதவன்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் அவனோட இவ பேசி பார்த்து நல்லதனமாக எடுத்து சொல்லி. ஏன்னா வேலை கிடைக்கிறது குதிரை கும்பாக இருக்கிறப்போ இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விடுறது விவேகமா? அதுவும் சரிதான். முழுசாக 3000, ஆதார சம்பளம் 4000, பிஎஃப் சேமிப்பு கடைசியில் கைக்கு வரும். மற்ற பிடிப்புகளோட பெனிஃபிட்ஸ் வேறு. ஆமாம், வேலையை விடுறதுனா விடட்டும், அதுக்கு சொல்லலை. இருந்தாலும் இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும். விழ வேண்டும் என்றே பேசினார்கள் போல்தான் தோன்றியது. பானு தன்னை மிகவும் தனி ஆளாய் உணர்ந்தாள். எங்கோ வெறித்தபடி பரபிரம்மமாய் உட்கார்ந்திருந்த சரசியின் கூந்தலை மெல்ல வருடிக்கொண்டே யோசனையில் ஆழ்ந்தாள். கார்த்திகேயனுக்கு பணியவும் கூடாது, வேலையும் தக்க வைக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த தங்கைக்காகவாவது. அன்றிரவு படுக்கச் சென்ற போது ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகேயன் அந்த அடையாறு 3 நட்சத்திர ஹோட்டல் காம்பவுண்டில் தம் எஸ்கார்ட்டை நிறுத்தினார். கவனத்தை கவரக்கூடிய பெரிய ஹோட்டல்களை தவிர்த்திருந்தார். உடையும் சூட்டும் டையும் உத்தியோக தோரணையில் இல்லாமல் சாதாரண பேண்ட் ஸ்லாக். தனியாய் தெரியாமல் கூட்டத்தோடு கலந்து விடுவது அவர் வந்துள்ள நோக்கத்திற்கு மிகவும் முக்கியம்.
மனம் உற்சாகத்தின் உச்சியில் இருந்தது. பானு நேற்று காலை வேலைக்கு வந்தபோது ஒரே ஒரு புன்னகையால் தன் சம்மதத்தை உணர்த்திவிட்டாள். மற்ற ஏற்பாடுகளை அவர் கவனித்துக் கொண்டார். தம் வீடு இருந்த நுங்கம்பாக்கத்தில் இருந்தும் ஆபீஸ் இருந்த அண்ணா சாலையில் இருந்தும் தொலைவாக உள்ள அடையாறு ஹோட்டலில்தான் அறை எடுத்தார். உன்னை உங்க வீட்டு தெருக்கோடியிலிருந்து நானே காரில் பிக்கப் பண்ணிக்கிறேனே, ஏன் வீணா பஸ்ல சிரமப்படுற என்ற போது பானு மறுத்துவிட்டாள். தாம் சொல்லியிருந்த இந்த முகவரியை சரியாய் புரிந்து கொண்டு அவள் வந்து சேர வேண்டுமே என்ற கவலை லேசாக இருந்தது. பக்கத்தில் இருக்கை மீது வைத்திருந்த அட்டை பெட்டியின் மேல் உரையை நீக்கி திறந்தார். ஹோட்டல் முகப்பு விளக்கிலிருந்து தெரித்த ஒளி சிதறல்களில் மயில் கழுத்து வர்ண பட்டுப்புடவையின் உடலெங்கும் இழைத்திருந்த ஜருகை பின்னல்கள் ஜொலித்தன. நேற்று மாலை அவரே நல்லிக்கு போய் பானுவுக்காக வாங்கி வந்தது. 10,000 சொச்சம் விலை. புன்னகை செய்து கொண்டார். இறங்கி காரை பூட்டிக்கொண்டு கையில் உரைக்குள் அட்டை பெட்டியுடன் ஹோட்டலில் நுழைந்தார். லாபி கூட்டமும் குரல்களுமாய் கலகலப்பாயிருந்தது. கூரை நெடுக நட்சத்திரங்களாக பதித்த விளக்குகள், சற்றை கொருதரம் எங்கேயோ லிஃப்ட் கதவுகள் திறப்பதும் மூடுவதுமான சத்தம். பெயர் பதிவு செய்துவிட்டு காத்திருந்தார். இவளை என்ன இன்னும் காணோம்? கவனம் வாசலிலேயே இருந்தது. மணி 7. அவள் உள்ளே நுழைந்தாள். வெண்ணிற நைலக்ஸ் புடவையில் ஒரு மல்லிகை போல் மலர்ந்திருந்தாள். தூக்கி கட்டிய கூந்தல் அவள் கம்பீரத்தை மிகைப்படுத்துவதாயிருந்தது. உயரமான மெல்லிய உடலில் பெண்ணழகு பூரண வடிவம் பெற்று வந்தது போல் அங்கு தோன்றினாள் பானு. பானுவின் அருகில் வந்து பெட்டியை நீட்டினார். பட்டுப்புடவை 10,000 விலை. உனக்குத்தான். நான் சொன்ன மாதிரியே இருக்கட்டும், வாங்கித்தான் திறந்து பாரேன். அழகான புடவை. அழகாத்தான் இருக்கும். மாடியில் நம்ம ரூமுக்கு போகலாமா? என்ன அவசரம்? முதல்ல எதனும் சாப்பிட்லாம். அதெல்லாம் ரூம் சர்வீஸில் வர வச்சுக்கலாம். நீ வா மாடிக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்லப்பனோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. சிரித்தார். வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எந்த ரூம்? குரல் கேட்டு கார்த்திகேயன் அப்படியே திரும்பினார். அதிர்ச்சியில் உறைந்தார். மிஸ்டர் கார்த்திகேயன், மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திகேயன் என்றாள் பானு. சிவந்த நிறமும் வாலிப்பும் நல்ல ஆரோக்கியமுமாக பச்சை புட்டா புடவையில் நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு 45 வயது இருக்கலாம். கலையான முகம், ஆழ்ந்து நோக்கும் கண்கள், நெற்றியிலும் வகிட்டின் தொடக்கத்திலும் பளிச்சிடும் குங்குமம். கார்த்திகேயனை ஒரு கணம் மௌனமாய் நோக்கிவிட்டு கூறினாள், மிஸ்ஸஸ் பானுமதி போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து என்னை சந்திச்சானுங்க. நடந்த விஷயம் மொத்தமும் சொன்னாங்க. நிதானமாய் பேசினாலும் குரலில் அடி இலையாய் சோகம் தெரிந்தது. கார்த்திகேயன் முகம் சிவந்தார். அவன் நேரா அவ மனைவிக்கிட்டேயே போயிட்டாளா? இன்னைக்கு இங்கே நான் பானுமதி யோசனைப்படி வந்தப்போ கூட எனக்கு ஒரு நப்பாசை இருந்தது. என் புருஷன் அப்படிப்பட்டவன் இல்லை. இந்த பெண் எதையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயந்து போயிருக்கு. எல்லாம் விளக்கமாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். இப்போ எனக்கு எல்லாம் விளக்கமாயிருச்சு. அவள் மௌனமானாள். யூ டேமிட்! ஆத்திரமும் மனைவியின் முன் முகத்திரை கிழிந்து நிற்கும் அவமானமும் கார்த்திகேயன் உடம்பில் படபடப்பாய் நெற்றியின் மேட்டில் வேர்வையாய் வெளிப்பட்டது. பானுவை எரித்து விடுவது போல் பார்த்தார். இப்போது அவர் மனைவி தெளிவாக கூறினாள், இந்த பாருங்க கார்த்தி, உங்கள் எண்ணம் பழிக்கலைங்கிற கோபத்தில் இந்த பெண்ணை நீங்கள் வேலையை விட்டு நீக்கினாலோ அல்லது மறுபடியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணாலோ உங்கள் நடத்தையை பற்றி நானே டெல்லியில் இருக்க உங்கள் எம்டிக்கு லெட்டர் எழுதி தெரிவிப்பேன். இது வெறும் மிரட்டல் இல்லை. பானு அவளிடம் வந்தாள். தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் கார்த்திகேயன். ஒரு நெருக்கடியான நிலையில் நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்தேன். என் நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. உங்கள் உதவிக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இது பொது இடமா இல்லாட்டி உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுருப்பேன். தொண்டையை செருமிக்கொண்டாள். நான் கிளம்பட்டுமா சார்? அந்த புடவையை இவங்க கிட்ட கொடுங்க. அதை உடுத்துற உரிமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வரேம்மா. வரேன் சார். நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். அவள் சென்றாள். கார்த்திகேயனின் முகம் வெளிரி இருந்தது. ரிசப்ஷனில் யாரோ ஜி சபாபதி என்கிறவர் எந்த ரூமில் தங்கியிருக்கிறார் என்று விசாரிப்பது கிணற்று ஒளியாய் காதை கடந்து போயிற்று. மனைவியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. பிறகு ஒருவாறு தலையை உயர்த்தினார். விமலா, நான் இங்கே வேணாம். அதான் நமக்காகவே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரூம் எடுத்திருக்கீங்களே, அங்கே போய் பேசலாம். உங்ககிட்ட பேச எனக்கு நிறைய இருக்குது. இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. 1997ஆம் ஆண்டு கல்கி இதழில் வெளிவந்த அழகான சிறுகதை இது. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.